ஹிடன் ஜாக்பாட், அதாவது புதையலுக்கு ஈக்குவலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. ஜென்ரலாக கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் மோசமாக இருந்தால் தான் மார்க்கெட் கீழே விழும். ஆனால் இப்போ நடக்கிற வார் சுச்சுவேஷன்னால இது ரிவர்ஸாக நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன மேட்டர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய டேட்டா பேக்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஏர்னிங்ஸ் இப்போ சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஜியோபொலிட்டிக்கல் பேனிக்னால ஹை க்ரோத் கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு மேசிவ் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. இதோட டேட்டாவை பார்ப்போமா? செப்டம்பர் 2024லேருந்து நிஃப்டி கிட்டத்தட்ட 17.2% கீழே விழுந்திருக்கு. இதனால் பிஇ ரேஷியோ 20% கம்மியாகி அதோட ஹிஸ்டாரிக்கல் மீடியன் 23.4க்கும் கீழே விழுந்து 19.6க்கு வந்திருக்கு. ஆனால் கடைசி 19 மந்த்ஸில் நிஃப்டி 50யோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 6.52% மேலே ஏறி இருக்கு. இதோட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிட் கேப்ஸில் இருக்குது. மிட் கேப் இண்டெக்ஸ் 13.1% கீழே விழுந்தாலும் அவங்களோட ஏர்னிங்ஸ் 30% ஏறி இருக்கு. இதனால் அவங்களோட பிஇ ரேஷியோ 33% கிராஷ் ஆகி 45 கிட்ட இருந்தது 30.6க்கு வந்திருக்கு. மிட் கேப்போட மீடியன் பிஇ 29.9 தான். ஸோ நம்ம இதோட பாட்டம் கிட்ட இருக்கோன்னே அசியூம் பண்ணிக்கலாம். ஏர்னிங்ஸ் மேலே போகுது, ப்ரைஸ் கீழே வருது. இதை விட ஒரு பர்ஃபெக்ட் வேல்யூ இன்வெஸ்டிங் டைம் கிடைக்கவே கிடைக்காது. பயப்படாமல் உங்களோட எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்சோ இந்த வீக்கெண்ட் இந்த வார் முடிஞ்ச உடனே மார்க்கெட் ஏன் மேலே போகும் அப்படிங்கிறதுக்கான 5 டேட்டா பேக்டு ரீசன்ஸோட ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ போட போகிறேன். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வந்தோடனே அதோட லிங்க்கை இந்த வீடியோவோட கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ரீலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பேனிக்கில் அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டையும் ஷேர்ஸையும் விற்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த ரீலை ஷேர் பண்ணி விற்காதீங்கன்னு சொல்லுங்கள்.